Mr. Subramaniam, Mrs. Kumar, Miss Sarojini, Mr. Khairul Hussain, Mrs. Veera. கேட்பவருக்கு இவை வெறும் பெயர்களாக தோன்றலாம். இவர்கள் அனைவரும் ஆசிரியர் எனும் உன்னதமான பணியின் வழி பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர்கள். அந்த காலகட்டத்தில் சில மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்க கூட காசு இருக்காது. சின்ன வயசில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாமல் ஷாயாக இருந்தேன். எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன புஷ். அந்த ஒரு ஆசிரியர் மட்டும்தான் என் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல. என்னால் ஓட முடியும்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. டீச்சர்னா சிரிக்கா தான் இருப்பாங்க என்ற அந்த அர்த்தத்தையே அவங்க அழிச்சிட்டாங்க. முடியாதுங்கிற ஒரு வார்த்தை அவங்களோட டிக்ஷனரியிலே கிடையாது. 32 வருஷம் ஆச்சு ஆசிரியர் பார்த்து. என்னோட பாலி லெக்சரர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், கைட் பண்ணார். இப்போ என்னோட கலிக்காக இருக்கார். இப்போ அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அன்புள்ள ஆசிரியை, அன்புள்ள ஆசிரியர், அன்புள்ள ஆசிரியை, ரொம்ப நன்றி. 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 ஆசிரியர் பெற்றோருக்கு அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. ஒரு மாணவரின் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து போகலாம். ஆனால் என்னை செதுக்கியவர் இவர்தான் என்று கூற நிச்சயம் ஒருவராவது இருப்பார். இன்று நாம் சந்திக்கும் இவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. பெரியவர், பெற்றோர், பாட்டி என இவர்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு இவர்கள் என்றுமே முன்னாள் மாணவர்கள்தான். இளம் வயதில் வித்தியாசமான தோற்றம், பள்ளி பருவத்தில் தன்னம்பிக்கை இழந்த ஒரு மாணவி. இன்று சிறந்த ஆசிரியருக்கான அதிபர் விருது இவரது கையில். எப்படி? மாணவியாக இருந்தப்ப உயர்நிலை பள்ளியில் இருந்தப்ப தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன். பிகாஸ் ஐ ஹேட் ஸ்கின் கண்டிஷன். அந்த ஸ்கின் கண்டிஷனோட பேர் விட்டிலைகோ. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளை பேச்சஸ்லாம் இருக்கும் தோலில். அந்த மாதிரி டைமில் தான் நான் மிஸ்ஸஸ் குமாரை பார்த்தேன். எனக்கு சயின்ஸ் ஹெச்ஓடி டீச்சர். அவங்க வித்தியாசமாக என்னை பார்க்காம இந்த மாணவிக்குள்ளேயும் ஒரு திறன் இருக்குது, அதை கண்டுபிடிச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. மாலினியின் குரல் வளத்தை உணர்ந்த திருமதி குமார் அவரை பேச்சு போட்டிக்கு செல்ல ஊக்குவித்தார். நான் சொன்னேன், இல்லை பயமாக இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, சிங்கப்பூர் பிளட்ஜை சொல்லு ஸ்கூலில். ஏன்னா உன் முகம் தெரியாது, அந்த மைக்கில் தான் உன் வாய்ஸ் வரும், அதுலேருந்து ஆரம்பி. ஸோ நான் ஸ்கூலில் பப்ளிக்காக ஒரு கூட்டத்தில் சொன்னது ரொம்ப சிம்பிளாக நம்ம பிளட்ஜ். முதல் முயற்சியிலேயே வெற்றி. தலைமை ஆசிரியரின் பாராட்டு. மிஸ்ஸஸ் குமார் சொன்னாங்க, சரி பாரு நல்லா பேசுகிற. அந்த நம்பிக்கையை வச்சு டிபேட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த நேரத்தில் உன்னால் யோசித்து பேசுகிற திறன் இருக்குது, அதை நம்பி நீ போ. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி நம்பாத. உன் திறன் தான் உன்னை வெளிக்காட்டும், அதுதான் உன்னுடைய முகம். அதை சொல்லி எனக்கு மேடையில் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பித்த என் தன்னம்பிக்கை. இன்றைக்கி அறிவியல் ஆசிரியராக இருக்கேன். ஒரு வகுப்பில் நின்று பேசுகிறதுக்கே அந்த தன்னம்பிக்கை ஏன் வந்துச்சுன்னா, ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சு பேச வச்சாங்க. அதெல்லாம் நடக்கலைன்னா இன்றைக்கி ஒரு ஆசிரியராக நான் இருக்க மாட்டேன். அந்த தன்னம்பிக்கையே இருக்காது. எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் சின்னதாக யாருக்கும் தெரியாத மாதிரி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன் மேபி. தமது ஆசிரியர் காட்டிய வழியை கடைபிடித்தார் மாலினி. மாணவர்களை ஊக்குவித்து திறம்பட சாதிக்க உதவினார். அதற்காக சென்ற ஆண்டின் மதிப்புக்குரிய சிறந்த ஆசிரியருக்கான அதிபர் விருதையும் பெற்றார். இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். என் மாணவர்கள் எனக்கு தேங்க்யூ மிஸ் மாலினி, நன்றி மிஸ் மாலினி, உங்களால் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தான் மிஸ்ஸஸ் குமாருக்கும் எப்படியாவது அவங்களுக்கு அந்த நன்றியை சொல்லி, உங்களால் எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். எண்ணி பார்க்கும்போது ஒரு 32 வருடம் நான் அவங்கள பார்க்கல.
தேடினேன், ஃபேஸ்புக்கில் தேடினேன், இன்ஸ்டாகிராமில் தேடினேன், கூகுளில் தேடினேன். ஆனால் அங்கே கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லி அந்த யூனிவர்ஸ் காற்றுலேயே நன்றி அவங்களுக்கு கொடுத்துருவோன்னு நம்பிக்கையில் விட்டுட்டு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். பெற்ற விருதை உரியவரிடம் காட்ட வேண்டும், நன்றி கூற வேண்டும். மாலினியின் கனவை நனவாக்கும் சவாலில் நாங்கள் இறங்கினோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 விவரங்கள். திருமதி குமார் எனும் பெயர், 1998ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம். 32 ஆண்டுகள் நீண்ட காலம் பார்க்காத ஆசிரியரை தேடும் முயற்சி தொடங்குகிறது. ஆனால் நாம் அடுத்து சந்திக்கும் வில்வத்தின் கதை வேறு. அவர் தன் முன்னாள் ஆசிரியர்களை தினமும் பார்க்கிறார் சக ஊழியராக. தான் படித்த பலதுறை தொழிற்கல்லூரியிலேயே ஆசிரியராக பணிபுரிகிறார் வில்வம். பல மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், முன்னேற பாதை அமைத்து தருகிறார். ஆனால் இவரின் ஆரம்ப வாழ்க்கை தனிமை, போராட்டம் நிறைந்தது. 7 வயதில் தந்தையை, 16 வயதில் அன்னையை, இளம் வயதில் பெற்றோரை இழந்தார் வில்வம். தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் வர்த்தகத் துறையில் பயின்ற போது அவர் சிறந்த தேர்ச்சி பெறவில்லை. என்எஸ் முடிச்ச பிறகு ஒன்று உணர்ந்தேன், படிப்பு இல்லாமல் வெளியுறத்தில் எங்கேயும் போக முடியாது. அதனால் திரும்பி ஐடிக்கு போனேன். நைடெக் இன் ப்ராடக்ட் டிசைன் எடுத்தேன். நல்ல மார்க்ஸ் எடுத்து நங்யாங் பாலியில் சேர்ந்தேன். தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் இந்த ப்ராசஸ் எவ்வளோ சுலபமாக இருக்குன்னு நான் நினச்சேன். year 1 year 2 வந்து இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் செல்ஃப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே டைமில் வந்து ஐ ஃபெல் த லோன்லினஸ், பிகாஸ் வீட்டுக்கு வரப்பெல்லாம் வந்து தனியாக தான் இருந்தேன். அந்த கவலை இருக்குமே, ஏன்னோ யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு, அதை பற்றி பேசுகிறதுக்குன்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப சமத்தில் யோசிப்பேன். ஸோ ரொம்ப பாடம் நிறையா இருக்கிறப்ப கூட வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுவேன். அதே டைமில் ஸ்கூல்லையும் கஷ்டப்படுவேன். கூட்டாளி இங்கே இருந்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, எனக்கு நான் அப்போ யூனிவர்ஸ் போகணும், நானும் சாதிக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து மிஸ்டர் கைருல் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஹி வாஸ் தேர் ஃபார் மீ. சீராக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒரு தடைக்கல். இறுதியாண்டு தேர்வின் போது ஒரு தீவிர அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப அவர் வந்து என்னை பார்க்குறப்ப நான் சொன்னது வந்து என்னோட ப்ரெசன்டேஷனை பற்றி. நான் எப்படி வந்து நான் முடிக்க போகிறேன், இன்னும் நிறைய வேலை இருக்குது. பிகாஸ் கேடிங் இருக்குது, 3D இருக்குது, ரெண்டரிங் இருக்குது, அதுவும் வந்து ஸ்டாரி போர்டிங் இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் இருக்குது, பீபாட்ஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அது சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, ஒழுங்காக ரெஸ்ட் பண்ணிட்டு வா, அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னார். அவர் இப்போ டெக்ஸ்ட் பண்ணுவார், எப்படி இருக்க, ரிகவர் பண்ணிட்டியா, மெசேஜ் போடுவார் எனக்கு. அப்போயே வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஒரு ஆசிரியர் வந்து அவர் சொல்லிக் கொடுக்க கடமை மட்டும் இல்லை, ஒரு அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர் அங்கே இருந்தார். இன்னும் அதே டைமில் எனக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். பிகாஸ் நான் வந்து எம்சிலேருந்து வந்தனால தனியாக நான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் மற்ற லெக்சரர்ஸ் கிட்ட, என்னோடய ஐடியாஸ், என்னோடய ஃபைனல் ப்ரெசன்டேஷன். ஸோ அது எல்லாமே அவர் தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. எவ்வளோ எனக்கு மோட்டிவேட் பண்ண முடியுமோ, ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக இருந்து அவர் எனக்கு துணையாக இருந்தார். ஒரு அம்மாவாக இருந்து பாசத்தை காட்டினார். ஒரு தகப்பனாக இருந்து ஒரு கண்டிப்பாக இருந்தார். ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறப்ப வந்து நானும் ஒரு ஆசிரியர் ஆகணும் இவர் மாதிரி, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நினைத்ததைப் போல தேசிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பெற்றார். மீண்டும் நன்யாங் பலதுறை தொழிற்கல்லூரியில் சேர்ந்தார் வில்வம். இம்முறை ஒரு விரிவுரையாளராக. இப்போ வந்து நான் என் ஸ்டாஃப் டேபிள் எங்கன்னா பக்கத்தில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ 2 நாளுக்கு முன்ன கூட நான் வந்து மார்க்கிங் பண்ணுறப்போ 7 மணிக்கு வரைக்கும் மார்க் பண்ணியிருந்தேன். திடீர்னு வந்து சாப்பாடு அவர் இருந்துச்சு, அவர் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் இருக்காத, வேலை அந்த அதே டைம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க சொல்லுவார். எப்போதும் ஆசிரியர் தினத்துக்கு கூட அவருக்கு எப்போதும் விஷ் பண்ணுவேன். நான் தெரியும் நான் மக்களி, பட் ஐ ஸ்டில் விஷ் ஹிம் பிகாஸ் ஹி ஸ்டில் மை டீச்சர். ஐ ஸ்டில் லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவர் இல்லாமல் ஐ திங்க் நங்யாங் பள்ளி அந்த படிப்பு வந்து ஸ்மூத்தாக இருந்திருக்காரு. பிகாஸ் ஆஃப் த லெக்சரர்ஸ், அதை பாசம், அந்த அன்பு இன்னும் நிறைஞ்சி இருந்திருக்கு அந்த இடத்துல. வீடு மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஹோம் இஸ் மை, ஐ வில் சே இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹோம். யா. ஆசிரியரை கண்டுபிடிக்கும் முயற்சியை மும்முரமாக தொடங்கினோம். பல வழிகளை ஆராய்ந்தோம்.
அவரின் முன்னாள் பள்ளியை அழைத்தோம். இணையம் வழி தேடினோம். இறுதியில் அவரின் முழு பெயரை கண்டுபிடித்தோம். திருமதி குமார் எனும் வத்சலா ரத்னகுமார். அடுத்த கட்டம் சொல்லிக் கொடுப்பதையும் கடந்து மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கு உள்ளது. நம் பெருமையை உலக மேடையில் கொண்டு சேர்த்துள்ள விளையாட்டாளர்கள், கலைஞர்களுக்கு பின்னால் இருப்பதும் ஓர் ஆசிரியர்தான். அதே போல நம் சிங்கப்பூர் ஓட்ட வீராங்கனை தனதேவிக்கு பின்னால் இருந்தவர் திரு சுப்பிரமணியம். நான் தமிழில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஓகே, since I was young, சின்ன வயசுலேருந்தே எனக்கு விளையாட்டுகள் பிடிக்கும். நான் ஆரம்பத்தில் ஹாக்கி இணைப்பாட நடவடிக்கையில் இருந்தேன். அப்போ திரு சுப்பிரமணியம் ஹாக்கி பயிற்றுவிப்பாளராக இருந்தார். அப்புறம் ஒரு நாள் அவர் என்னை அழைச்சி, உனக்கு வேகமாக ஓடுற திறமை இருக்குது, நீ ஏன் ட்ராக் அண்ட் ஃபீல்டுக்கு மாறக்கூடாது அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஆனால் என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படிங்கிற திறமை இருக்கிறத அவர் தான் கண்டுபிடிச்சார். ரொம்ப தயக்கத்தோட திடல்தட ஓட்டத்தில் சேர்ந்தேன். மெல்ல மெல்ல தனதேவி முன்னேற ஆரம்பித்தார். பள்ளி விளையாட்டுகள், ஸ்ராங்குன் மாவட்ட போட்டி என பல சாதனைகளை முறியடித்தார். அதைத் தொடர்ந்து 1975ஆம் ஆண்டு சியாப் எனப்படும் தென்கிழக்காசிய தீபகற்ப விளையாட்டுகளில் சிங்கப்பூரை பிரதிநிதித்தார். தேசிய அணிக்கான விளையாட்டாளர்களை தெரிவு செய்யும் போது அதில் நான் மட்டுமே பள்ளி மாணவி. மற்றவங்கெல்லாம் வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் 12.6 வினாடி ஓடினேன். அது உண்மையிலேயே ஒரு பள்ளி மாணவிக்கு விரைவான நேரம். 100 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிக்கான தேசிய அணியில் இடம்பெற வாய்ப்பும் கிடைச்சிது. அப்போதும் திரு சுப்பிரமணியம் தான் என்னுடைய பயிற்றுவிப்பாளர். சியாப் விளையாட்டு போட்டிகளில் நான் சிங்கப்பூரை பிரதிநிதிச்சு ஓடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினச்சதில்லை. நான் சீடாருக்கு போகாமல் இருந்திருந்தா, திரு சுப்பிரமணியம் என் திறமையை அடையாளம் காணாமல் இருந்திருந்தா, என் நாட்டை பிரதிநிதிக்கிற அரிய வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். திறமையில் மட்டுமல்ல, விளையாட்டாளர்களின் நலனிலும் கவனம் செலுத்தினார் திரு சுப்பிரமணியம். கடினமாக பயிற்சி செய்யும் பெண்களுக்கு சத்துணவு மிகவும் முக்கியம். அதை புரிந்து கொண்ட திரு சுப்பிரமணியம் பள்ளி நிர்வாகத்திடம் பேசினார். விளையாட்டாளர்களின் உணவுக்காக மாதந்தோறும் சுமார் 1000 வெள்ளி ஒதுக்குவதற்கு. ஒவ்வொரு பயிற்சியிலையும் அவர் பால், முட்டை இதையெல்லாம் கொடுப்பாரு. அது என் காலத்தில் இல்லை. நான் சீடாரை விட்டு வெளியேறின பிறகுதான் அவர் அதை விளையாட்டாளர்களுக்கு கொடுத்தாரு. பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த முயற்சி அவருடைய அக்கறையை காட்டுது. உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்தவர் திரு சுப்பிரமணியம். விளையாட்டு மீதும் அதிக பற்று கொண்டவர். உடற்கல்வி ஆசிரியர், ஹாக்கி பயிற்றுவிப்பாளர், திடல்தட பயிற்றுவிப்பாளர், இப்படி பல பொறுப்புகள். ஆனால் என்றுமே மாணவர்களை அவர் கைவிட்டதில்லை. அவருடைய திருமண நேரம் அப்ப கூட எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அவருடைய சகோதரி கூட அவரை கண்டிச்சாரு. நீ ஏன் எப்போதும் உன் பயிற்சியிலேயே கவனம் செலுத்துற, உன் கல்யாணத்துக்கு தயாராகு. அதுக்கு அவரு, இல்ல என்னால முடியாது, நான் பயிற்சிக்கு போகணும், என்னால பயிற்சியை தவறவிட முடியாது, என் மாணவர்களுக்கு நான் தேவை அப்படின்னு சொன்னாரு. முழு ஈடுபாட்டோட எங்களை வழி நடத்தினாரு. So he was so totally committed. நேவல் பேஸ் உயர்நிலைப் பள்ளி என்று சொன்னால் பலரின் மனத்தில் தோன்றுபவர் திருவாட்டி சரோஜினி. பிறப்பில் சீனர், வளர்ப்பில் இந்தியர், வாழ்நாள் முழுவதும் தமிழாசிரியர். திருவாட்டி சரோஜினி 1965இல் ஆசிரியர் துறைக்கு வரும்போது இவருக்கு இளம் வயதுதான். எனினும் பல மாணவர்களின் அக்காவாக இருந்தவர். இன்றும் தாயாக நிலைத்திருப்பவர். சரோஜினி டீச்சர்னு சொல்லும்போது அவங்க எனக்கு ஒரு தோழி மாதிரியும் இருந்தாங்க. சில பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவங்க ஒரு தாயாக இருந்தாங்க. டீச்சர்னா சில பேர் பயப்படுவாங்க டீச்சர்னு. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லை. வாணி செல்லம்னு கூப்பிடுவாங்க, என்னை செல்லம் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க.
அதே மாதிரி மொத்தவங்க கூப்பிடுவாங்க. லைக் பாண்டுரங்கனை வந்து பாண்டுன்னு கூப்பிட மாட்டாங்க, பூண்டுன்னு வடிச்சிட்டு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு டீச்சர் மாதிரி தெரியாது, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. என் மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அந்த வைராக்கியத்தில் ஒரு சாதாரண அக்கம்பக்க உயர்நிலை பள்ளியை தேசிய அளவிலான போட்டிக்கு கொண்டு சென்றார் திருவாட்டி சரோஜினி. நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறத விட அவங்களுக்கு பிள்ளைகள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ராஃபல்ஸ் பேச்சு போட்டியில் ரொம்ப பெரிய பள்ளிகள்லாம் வருவாங்க. சீடா கேர்ள்ஸ், ராஃபல்ஸ் கேர்ள்ஸ், அப்புறம் ஏசிஎஸ், இந்த மாதிரி பள்ளிகள்லாம் வருவாங்க. அப்போ நாம் வந்து ஒரு சின்ன ஸ்கூல் எப்படி நம்ம வந்து அவங்க அந்த பிள்ளைகளோட நம்ம வந்து போட்டியிடலாம்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. போட்டியில் வெற்றி கோப்பையை வென்றும் காட்டினர். நம்ம ஒரு சின்ன பள்ளியாக இருந்தால் கூட நம்மளாலையும் சாதிக்க முடியும், அந்த திறமை நம்மளுக்கு இருக்குன்னு அவங்க வந்து காட்டிட்டாங்க. கல்வியில் மட்டுமல்ல, தமது மாணவர்கள் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவரின் எண்ணம். அதற்காக 70களிலேயே சற்று மாறுபட்ட உத்திகளை கையாண்டார். தேர்ஸ்டேஸ் வந்து ஒரு படம் போடுவாங்க, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பாதி படம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே கண்டினியூ பண்ணிடுவாங்க. இப்போ தேர்ஸ்டே படம் பார்த்துட்டோன்னா ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். லாஸ்ட் 10 minutes இருக்கும்போது டீச்சர் சொல்லுவாங்க, நேற்று யாரெல்லாம் படம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோல் கிளாஸ் வந்து கையை போடுவாங்க மேலே. இப்போ டீச்சர் கேட்பாங்க, ஓகே எல்லாம் படம் பார்த்தீங்களே, அந்த படத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வில்லன் வந்து இப்படி நடந்துக்கிட்டாரு, சரியா தப்பா? அவங்க அப்பா வந்து அந்த பையன் அப்படி பேசினார், சரியா தப்பா? அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த அந்த படத்தில் உள்ள விஷயத்தை வந்து எங்களுக்கு வந்து கருத்துப்பூர்வமாக எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இப்போ படம் பார்த்துக்கிட்டு டைமை கழித்து வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் டீச்சர் வந்து ஒரு படம் பார்த்தாக்கா அந்த படத்தில் வந்து என்ன நல்ல விஷயம் இருக்குது அதை ஏற்றுக்கோங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு எங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சில ஆசிரியர்களில் ஒருவர் திருவாட்டி சரோஜினி. அவங்க வந்து கல்யாணம் பண்ணலை, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி, வேலையிடமே ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க காலீக்ஸ் தான் அவங்களுடைய ஃபேமிலின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்க முடியாமல் தவிச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், அப்புறம் பரீட்சை ஃபீஸ் கட்ட முடியாமல், சில பிள்ளைங்க வந்து யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சிட்டு போட்டுட்டு வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்கெல்லாம் புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க, அப்புறம் பரீட்சை ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஆனால் யார் இவங்களுக்கு உதவி செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆசிரியர் உதவி செஞ்சுட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க. மற்ற பலர் சொன்னது தான் நாங்கள் தெரிய வந்தது எங்களுக்கு. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கு தாழுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். இது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நாம் வந்து சொல்கிறோன்னா அது வந்து அவங்களுடைய அந்த ஊக்குவிப்பு. ஏன்னா அது வந்து நம்ம மனப்பாடம் செய்கிறதில்லை, அது வந்து எப்படி நம்ம வந்து பிற்காலத்தில் அதை நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம் என்பதை அவங்க வந்து சொல்லி தருவாங்க. இப்போ நம்ம வந்து ஒருவருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி எப்போ திருப்பி வரும்னு நம்ம யோசிக்கவே கூடாது, நம்மளால் இயன்றவரை அதை செய்ய வேண்டும். அதுதான் ஆசிரியரோட வாழ்க்கை. நமக்கு தெரிந்த ஆசிரியர் வட்டத்தில் கூட அவரை பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை. அதனால் மக்களின் உதவியை நாடினோம். பதிவேற்றம் செய்த சில நிமிடங்களிலேயே அனைவரும் பகிர ஆரம்பித்தனர். சிலர் அவரை அடையாளமும் கண்டனர். முயற்சி பயனளிக்குமா? என் ஆசிரியர் போல் வராது, எனது பிள்ளைக்கும் அவரே ஆசிரியராக அமைந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஆசை பலருக்கும் இருக்கலாம். அந்த கனவு ஒருவருக்கு நனவானது. 1993 CHIJ தொப்பாய பிரைமரி ஸ்கூலில் மிஸ்ஸஸ் வீராவை நான் முதல் பார்த்தேன். அவங்க தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் என் மகளுக்கும் 2019 அவங்க தான் தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு யூனிக் டீச்சிங் ஸ்டைல் இருந்தாலுமே மிஸ்ஸஸ் வீரா சொன்னாங்கன்னா அது நம்மளை கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணி ஒரு கமாண்ட் பண்ணுற எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஆசிரியர் ஒரு பெண்ணாக இருந்து
அவங்களால முடியாத ஒரு விஷயம்னு அவங்க என்றைக்குமே ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொன்னதில்லை, அதை நம்மளால் முடியாதுன்னு அதை பார்த்ததும் கிடையாது. 10 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்த போது ஜெசிகாவும் திருமதி வீராவின் வழியை பின்பற்றினார். அவங்க சொல்லிக் கொடுத்த பாணி, her mannerisms, the way she connects with people, her charisma, அதெல்லாம் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது லைக் வாவ்னு இருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே வந்தது எனக்கு. இப்போ நான் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கேன். அக்ஷா வீசர் சாரி புட்டிக் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஐம் ஆல்சோ co-running மிஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் குளோபல். A.R. ரஹ்மான், அனிருத் போன்ற பிரபல கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளை சிங்கப்பூரிலும் உலகமெங்கும் நடத்தி வருகிறார். இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் கூட டீம்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தெளிவாக என்ன யோசிக்கிறோமோ என்ன வேணுமோ அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், ஒரு கரிஸ்மா வேணும், அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும், அண்ட் ஒரு கமாண்டோ தேவை. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நான் கற்றுக்கிட்ட ஆசிரியர்கள்லேருந்து வந்தது. அதில் டாப்பில் நிற்கிறாங்க நம்மளோட மிஸ்ஸஸ் வீரா. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் என்னோட மகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியும் போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அக்ஷயா ஆசிரியர்கிட்ட கற்றுக்கும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்கன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் எப்படி வீட்டில் இருக்கேனோ அதே மாதிரி தான் ஆசிரியரும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆஃப்கோர்ஸ் நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ஸோ நான் அப்படி தான் இருப்பேன். மிஸ்ஸஸ் வீரா கிட்ட கற்றுக்கிறதே ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னோட மகளும் கற்றுக்குறாங்கன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் எனக்கு ஆசிரியரோட கான்டாக்ட் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி அவங்க யூஎஸ்க்கு போகிறாங்க, மைக்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இருக்கிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். திருமதி குமாரை அழைத்தோம். முன்னாள் மாணவர் ஒருவர் அவரை சந்திக்க விரும்புவதாக சொன்னோம். மாலினியிடமும் இந்த நற்செய்தியை கூறினோம். அவருக்கு கை கால் ஓடவில்லை. இருப்பது குறுகிய நேரம். அதனால் இருவரும் சாங்கி விமான நிலையத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்தோம். படப்பிடிப்புக்கான அனைத்து வேலைகளும் சுறுசுறுப்பாக நடந்தன. "32 ஆண்டுகள் பார்த்திடாத தன் ஆசிரியர், தனது வாழ்க்கையையே மாற்றி அமைத்தவர். திருமதி குமாரை மீண்டும் சந்தித்தார் மாலினி. You may not remember. No, I don't remember. Malini from Greenridge. Very happy. So happy, Malini. You were the first person. இது யாரு? நீங்க இருக்கீங்க பக்கத்துல முடிக்கல. பெருசாப்புல நல்லா எப்போதும் அன்புடன் பேசுவார்கள். அதுதான் சர்ப்ரைஸ் ஆஸ்ட்ரே. ஜெசிகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஸ்ட்ரே நல்லா இருக்கு. Happy Teachers Day. மாணவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூற வார்த்தைகளே இல்லை. ஆசிரியர் தொழில் என்பது வெறும் வேலை மட்டுமல்ல. அவர்களால் மட்டும்தான் மாணவர்களை வருங்கால தூண்களாக உருவாக்க முடியும், வேலைக்கு செல்ல தயார் செய்ய முடியும். நேரத்தை, வேலை பழுவை பொருட்படுத்தாமல் தட்டிக் கொடுத்து துணையாக நின்று குருவாக திகழும் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துகள்.